ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த அவேக்கன் சீரிஸோட 8வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல கேப்டன் அவரோட கண்ணாடி எடுக்கிறதுக்காக ரிஸ்க் எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து அந்த கண்ணாடி எடுத்துட்டு வெளியில போகும்போது எக்ஸ்ட்ராவா ஒரு கத்தி குத்து வேற வாங்கிட்டு போயிருந்திருப்பாரு. அப்படி அந்த கண்ணாடியில என்னதான் இருக்குன்னு தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கேப்டன் கண்ணை முழிச்சு பாக்குறாரு. அவர் முழிச்சு பார்க்கும்போது அவருக்கு ஆபரேஷன் நடந்திருக்கு, ட்ரிப்ஸ் எல்லாம் இறங்கிட்டு இருக்கு, எங்கடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா எந்திரிச்சு பாக்குறாரா. அந்த புக் ஸ்டோர் தாத்தாவோட சீக்ரெட் லேப் இருக்குல்ல, அங்கதான் கேப்டன் இருக்காரு. அந்த தாத்தா தான் ஆபரேஷனே பண்ணிருப்பார் போல இருக்கு. அவர் தான் வேகமா ஓடி வந்து எந்திரிக்காத படுத்துக்கோ, எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இந்த ஆபரேஷன் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவர் என்ன ஆபரேஷன் எல்லாம் பண்றாரு, டாக்டரா என்னன்றது தெரியல. அதே சமயம் இந்த சிஓ இருக்கான் இல்லையா, லாஸ்ட் எபிசோட்ல அந்த சூப்பர் மார்க்கெட் பையன் சாப்பிட போறேன்னு சொன்னதுக்கு சாப்பிட கூட விடாம போய் தூங்குடான்னு விரட்டி அனுப்பியிருப்பான். அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் ரூம்குள்ள கையில ஏதோ ஒரு ஜூஸ் டம்ளரோட உள்ள வரான். உள்ள வந்து அதுக்குள்ள ஏதோ ஒரு மாத்திரையை போட்டு கலக்குறான். அதை கொண்டு போய் அந்த பையன் கிட்ட கொடுத்தா அவன் குடிக்க மாட்டேங்கிறான். யோசிக்கிறான், இது குடிச்சா எனக்கு உடம்பு சரியில்லாம போகுது, எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு, வேண்டாமே அப்படின்னு சொல்லி பாக்குறான். இந்த சிஓ முறைக்கிற முறையிலேயே அவன் பேசாம வாங்கி ஒரே கல்ப்பா அதை குடிச்சிடுறான். இன்னொரு பக்கம் ரிப்போர்ட்டர் லீயை தான் காமிக்கிறாங்க. ஒரு டாக்டர் செத்து போன வீடியோ இவனுக்கு வந்திருக்கும் இல்லையா, அதை அவனோட ப்ரொடியூசர்ட்ட போட்டு காமிச்சிட்டு இருக்கான். அந்த ஆளு மாத்திரை போட்டுட்டு அப்படியே படுத்துக்கிட்ட மாதிரி தான் நம்ம போன எபிசோட்ல பார்த்திருப்போம். அந்த ஆள் மாத்திரை போட்டுலாம் படுக்கல, கத்தி எடுத்து வயித்துல அவனே குத்திக்கிட்டு அப்படிதான் செத்து போயிருப்பான் போல இருக்கு. அதை அந்த ப்ரொடியூசர் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான், என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த டாக்டர் செத்து போனப்ப கேப்டன் ஜெயில இருந்தாரு. ஜெயில இருந்த சமயத்துல இந்த கொலை நடந்திருக்கு, அதுதான் சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொடியூசர் சொல்றானா. அது கூட பிரச்சனை இல்ல, கேப்டன் தான் எந்த கொலையும் நேர்ல போய் பண்றது இல்லையே, அவங்கள தானே சாகுற மாதிரி பண்ணி வைக்கிறான். அவன் ஜெயில இருந்துட்டு கூட அந்த வேலையை பண்ண வச்சிருக்கலாம், வேற யார் மூலியமாவது கூட அந்த வீடியோவை அனுப்பி வச்சிருக்கலாம். ஆனா இந்த கேஸ்ல மட்டும் பேட்டர்ன் மிஸ் ஆகுது. எல்லா கேஸ்லயுமே கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த புதிர் வரும், கொலை நடந்ததுக்கு அப்புறம் அவங்க இறந்து போன அந்த வீடியோ வரும். ஆனா இந்த 6வது கொலையில மட்டும் வீடியோ மட்டும் தான் வந்திருக்கு, அந்த புதிர் வரல. எதனால இங்க பேட்டர்ன் மிஸ் ஆச்சு, அதுதான் இங்க குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் இங்க குழம்பி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த சிஇஓ காமிக்கிறாங்க, ஒரு மாதிரி டென்ஷனா வந்து அவனோட ஆபீஸ் ரூம்ல உட்காரானா. அப்ப யாரோ நடந்து வர ஷூ சத்தம் கேக்குது. அங்க யாரோ ஒரு நபர் நின்னுட்டு இருக்காங்க, நமக்கு முகத்தை எல்லாம் காமிக்கல. அவங்க பார்த்ததுமே இந்த சிஇஓ ஒரு மாதிரி பயப்படுற மாதிரி தான் பேசுறான். இவன் அந்த ப்ளூ ஹவுஸ் பிரசிடென்ட்டோட சீஃப் செக்ரட்டரிட்ட பேசும்போது கூட ரொம்ப போல்டா தைரியமா தான் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா இந்த ஆளை பார்த்ததும் ஒரு மாதிரி பயந்து பம்மி பம்மி பேசுறான். ஆனா இத்தனைக்கு அந்த ஆள் கொஞ்சம் வயசு கம்மியான ஆள் மாதிரி தான் தெரியுது. அது யாரு என்னன்றது தெரியல. இப்போதைக்கு நம்ம மிஸ்டர் எக்ஸ்னு வச்சுக்கலாம். எதுக்காக என்ன வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டர் எக்ஸ் கேக்குறானா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் வர சொன்னேன். அந்த ஜே திடீர்னு லூசிட் ட்ரீம் பத்தி எல்லாம் பேசினான் அப்படின்னு சொல்றான். அந்த சூப்பர் மார்க்கெட் பையனோட பேரு ஜே போல இருக்கு. இத்தனை எபிசோட் கழிச்சு இப்பதான் பேரே சொல்றாங்க. நம்ம ஜேனை இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம். அவனுக்கு எப்படி அதை பத்தி எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த மிஸ்டர் எக்ஸ் கேக்குறானா. தெரியல, அவனுக்கு திடீர்னு புதுசா ஒரு ஃப்ரெண்ட் எல்லாம் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதும், இல்ல அதெல்லாம் நடக்க கூடாது, அவனுக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் கிடைக்க கூடாது, அவன் வெளி உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கவே கூடாது, அவனோட ஃப்ரெண்டன் யாரையோ சொன்ன இல்லையா, அவங்க கதையை முடிச்சிடும் அப்படின்ற மாதிரி அந்த மிஸ்டர் எக்ஸ் சொல்றானா. அது எப்படி முடியும், நான் ஏதாவது பண்ண போய் அப்புறம் அவன் என்ன ஆச்சுன்னு என்கிட்ட கேட்டானா நான் என்னன்னு சொல்லி அவனை சமாளிப்பேன், அப்புறம் அவன் நம்ம கையை விட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி இந்த சிஓ சொல்லிட்டு இருக்கானா. அதெல்லாம் நீ அவனுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, அவனை போட்டு அடின்னு அடி, நீ அடிச்சினா அவனுக்கு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தங்க இருந்ததையும் அவன் மறந்துடுவான், அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் மறக்க வை, அவனை அடிச்சே அவனை மறக்க வை அப்படின்ற மாதிரி இந்த மிஸ்டர் எக்ஸ் சொல்லிட்டு இருக்கான். இவன் யாருன்னு தெரியல. காங்க சீஃப் கிட்ட போய் இந்த சைபர் கிரைம் போலீஸ் ஒருத்தன் கேப்டனை கொலை பண்ண பார்த்தான், அதுக்கப்புறம் கேப்டன் எஸ்கேப் ஆகி போயிட்டாரு, அந்த சைபர் கிரைம் போலீஸும் எஸ்கேப் ஆகி போயிட்டான். இப்போ இவங்க 2 பேருமே எங்க இருக்காங்கன்னு தெரியல அப்படின்ற விஷயத்தை அவர் ரிப்போர்ட் பண்றான். கேப்டன் எஸ்கேப் ஆகி போயிட்டாரு அப்படின்னா அவரோட டார்கெட் சோமின் ஹோவா தான் இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல சோமின் ஹோ இருக்கான் இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு செக்யூரிட்டி டைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டெபுட்டி சீஃப் கிட்ட ஆர்டர் போட்டுட்டு, நம்ம காங்க பார்த்து இப்போதைக்கு உங்க ஸ்பெஷல் டீமை நான் கலைச்சிடுறேன், நீங்க வீட்டுக்கு போய் ஸ்டாண்ட் பைல இருங்க, ஏதாவது வேலை வந்தா கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சீஃப் சொல்லிடுறாரு. ஆனா காங் இல்ல சார், தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணிடாதீங்க, கேப்டனோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, டிடென்ஷன் சென்டர்ல இருக்கும் போது அவர் கொலை பண்ண பார்த்தாங்க, ஹாஸ்பிட்டல்லயும் அவர் கொலை பண்ண பார்த்தாங்க, போலீஸ் ஸ்டேஷன்லயும் அவர் கொலை பண்ண ஆள் அனுப்பிட்டாங்க அப்படின்னா அவர் பின்னாடி ஏதோ ஒரு பெரிய கூட்டம் சுத்திட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால இந்த நேரத்துல இந்த டீமை தயவு செஞ்சு கலைச்சிடாதீங்கன்னு சொல்லி காங் சொல்லி பாக்குறோம். ஆனா சீஃப் கேட்கவே மாட்டேங்கிறாரு. டீமை தான் கலைக்க சொல்லிட்டாரு இல்லையா, அதனால அந்த ஆபீஸையே காலி பண்ண சொல்லி ஆட்களையும் அனுப்பி வச்சுட்டாரு. எல்லாரும் போய் அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜீவனும் யூன்சுக்கும் விட மாட்டேங்கிறாங்க. ஜீவன் எல்லாம் தரையில படுத்துட்டு தர்ணா பண்ணிட்டு இருக்கான், இங்க யாரும் எதையும் எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல ஜெனி அங்க வந்தவ அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, இங்க என்ன நடக்குது, நீங்க செய்யற வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப ஸ்டைலா இங்கிலீஷ்ல சொல்லவும் யூன்சுக் டக்குன்னு வெறப்பா நின்னுட்டு அவளுக்கு சல்யூட் பண்றானா. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஆளுங்க எல்லாம் கேக்குறாங்களா, இவங்களும் உனக்கு தெரியாதா, அமெரிக்காவில இருந்து வந்திருக்க FBI ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பில்டப் கொடுத்து பேசவும் அவனுங்க அப்படியே கிளம்பி போயிடுறானுங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் களைச்சு போட்ட பொருள் எல்லாம் திருப்பி எடுத்து வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போதே இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் போகுது. நம்ம யூன்சுக்கும் ஜீவனுக்கும் கேப்டனை ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேரும் நம்ம கேப்டனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாங்க. கேப்டன் இந்த மாதிரிலாம் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு, அப்படி ஏதாவது அவர் பண்ணியிருந்தாருன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜெனி ஒரே வார்த்தையா கேப்டன் ஒரு கிரிமினல் அப்படின்ற மாதிரி பேசுறா. இதுல அவங்க 3 பேத்துக்கு நடுவில் ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு. ஜீவன்லாம் சண்டைக்கே போயிடுறான், ஏன்னா அவன் தான் கேப்டனோட பெரிய ஃபேன் ஆச்சு. இப்படி இவங்க உள்ள சண்டை போட்டுட்டு இருக்கிறத வெளியே இருந்துட்டு காங் பாக்குறா. அப்ப அவ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா, ஜெனி இவங்க டீமுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க 4 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க,
இருப்பாங்க, ஏதோ ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி. கேப்டன் அடிக்கடி இவங்களை வெளியில கூட்டிட்டு போய் சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்திருப்பாரு. அப்ப இவங்க 4 பேரும் சந்தோஷமா இருந்த மொமெண்ட் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இப்ப இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. யோன்சுக் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்றான். போலீஸ் ஏஜென்சி கேப்டன் சோமினோவை தான் டார்கெட் பண்ணிருக்காருன்னு சந்தேகப்படுறாங்க. அதனால அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போற ரூட் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த ஹாஸ்பிட்டலோட செக்யூரிட்டியுமே டைட் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்றானா. அதுக்கு ஜெனி இருந்துட்டு கண்டிப்பா கிடையாது, கேப்டனோட டார்கெட் சோமின்வோ கிடையாது, ஒருவேளை அவனை கொல்லணுங்கிறது தான் கேப்டனோட மோட்டிவா இருந்தா அவரால் ஈஸியா கொண்டிருக்க முடியும். அவனோட கழுத்துல கேப்டன் கத்தியால குத்துனப்ப கூட அவனுடைய பிளட் வெசல்ஸ் இல்லாத இடமா பார்த்துதான் கத்தியால குத்தி இருக்காரு. அவனை கொல்லணும்னு அவர் நினைச்சிருந்தா பிளட் வெசல்ல குத்தி இருந்தா இந்நேரத்துக்கு அவன் செத்துருப்பான். அவனுக்கு மரண பயத்தை காட்டணும் அப்படின்னு தான் கேப்டன் நினைச்சிருக்காரு. மரண பயத்தை காட்டணும் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து ஏதோ ஒரு உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதை அப்படி பண்ணிருக்கணும். அது என்ன விஷயங்கிறத நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி அங்க இருந்து போறா. பின்னாடியே ஜீவனும் யோன்சுக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. இங்க கேப்டன் அந்த தாத்தாவோட லேப்ல இருந்து கண்ணு முழிக்கிறாரு. கண்ணை முழிச்சு பார்த்தா இந்த ட்ரக் சேல்ஸ் பண்ற அந்த பரட்ட மண்டையா இருப்பான் இல்லையா, அவங்க கிட்ட போய் குறுக்குறுன்னு ஒரு மூஞ்சியே பாத்துக்கிட்டு இருக்கானா. ஏன்டா இப்படி கிட்ட வந்து பயமுறுத்துற அப்படின்னு சொல்லி அரமயக்கத்திலே கேப்டன் கேக்குறாரா. இல்ல நிஜமாலுமே நீ கொலகாரம் தானான்னு சொல்லி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன் உன் பாட்டியோட உயிருக்கு ஆபத்துன்னா நீ யாரையும் கொலை பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி சொன்னதும், என் பாட்டியெல்லாம் ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பாங்க அப்படிலாம் சொல்லாது அப்படின்ற மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தாத்தா வந்து செத்து பொழைச்ச உனக்கு சீக்கிரம் சாக போறவனு என்னடா ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வராரா. எது கூடிய சீக்கிரம் சாக போறவனா, யார பார்த்து சொல்றீங்க, நானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரக் விக்கிறவன் கேக்குறேன்னா, ஆமா இப்படியே நீ ட்ரக் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் எவனாவது ஒருத்தன் உன்ன நடு ரோட்ல போட்டு தலதான் போறான். நீ ரொம்ப நாளைக்கு வாழணும் அப்படின்னா அந்த ட்ரக் விக்கிற வேலையை விட்டுடு அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாரு. நான் இன்னும் என் பாட்டியோட சர்ஜரிக்கான பணத்தை சேர்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு உனக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கேன்டா, ரத்தம் நின்னுச்சான்னு தெரியல, உன்னோட உடம்புக்குள்ள இருக்க ஆர்கன்ஸ்க்கு ஏதாவது அடிபட்டுச்சா என்னன்னு தெரியல, உன்னால உன்னோட ஆர்கன்ஸை ஃபீல் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி கேப்டன் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு கேப்டன் இருந்துட்டு இன்னும் 3 இல்ல 4 மணி நேரத்துல என்னால எந்திரிச்சு நடக்க முடியும் அப்படின்னு என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பனா நீ எப்ப நீ சாக போறன்றத உன்னால ஃபீல் பண்ண முடியுதா, எப்ப உன் மண்டையில இருக்கிற மூளை வெடிக்குதோ அப்பதானே சாக போற அப்படின்னு சொல்லி தாத்தா நக்கல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த ட்ரக் விக்கிறவனை கூப்பிட்டு அங்க இருக்க டிராவை தர, அதுல கேண்டி இருக்கும், எனக்கு ஒன்னு எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரா. இவனும் போய் திறக்கிறான். அந்த டிராயர் ஃபுல்லாவே இவர் சாப்பிடுவார்ல ஒரு பிங்க் கலர் லாலிபப், அதுதான் ஃபுல்லா இருக்குது. அதுல இருந்து ஒன்னு எடுத்து கொடுத்துட்டு இது சாதாரண கேண்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். இது பெரியவங்க மட்டும் சாப்பிடுறது, நீ எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. காங் வேலை இல்லாம வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிறதுல அவங்க அம்மாவுக்கு தான் பயங்கர சந்தோஷம். பரவாயில்ல விடுடி, இதான் சாக்குன்னு சொல்லிட்டு இந்த வேலையவே விட்டுடு, எனக்கு இந்த வேலையே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையில வேக்யூம் கிளீனரோட வந்து நிக்கிறாங்க. வீட்டு வேலையை செய்ய கத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க போல இருக்கு. அட அதெல்லாம் விடுமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஓகேவா, அப்பா என்ன ரிசர்ச் பண்றாருன்னு உனக்கு தெரியுமா? ஹியூமன்ஸோட செல்ல பத்தி தானே அப்பா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒயிட் நைட் வில்லேஜ்னு சொல்லி ஒரு சீரியஸான இஷ்யூ போச்சு, உனக்கு ஞாபகம் இருக்கா? அங்க கூட இந்த மாதிரி செல்ல வச்சுதான் ஏதோ ரிசர்ச் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? அப்பாவும் அதே மாதிரி செல்ல வச்சுதான் ரிசர்ச் பண்ணாரு, அப்பாவுக்கு அதை பத்தி தெரியுமா? அப்பா கிட்ட கேட்டா இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாளா. அதுக்கு அவங்க அம்மா இருந்துட்டு, யாருக்கு உங்க அப்பாவுக்கு தானே, உங்க அப்பாவுக்கு அவரோட வேலையில அவ்வளவு பிஸியா இருப்பாரு, பக்கத்துல யாராவது செத்து போனா கூட திரும்பி பார்க்க நேரம் இருக்காது, அவரை மத்தவங்க என்ன வேலை பாக்குறாங்கன்னு கவனிக்க போறாரு, அவருக்கெல்லாம் ஒன்னும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சீஃப கமிஷனர் கூப்பிட்டு விட்டுருக்காரு, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லி அவரோட ஆபீஸ்க்கு போனா அங்க இந்த பிரசிடென்டோட சீஃப் செக்ரட்டரி உட்கார்ந்துருக்கான். அவரை பார்த்ததும் இவர் எதுக்காக இங்கே உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லி ஒரு சந்தேகத்தோட தான் இந்த சீஃப் போய் பேசுறாரு. கேப்டன் எங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க. கேப்டன் எங்கன்னு தெரியல சார், நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம், கிடைச்சாருன்னா நாங்க இன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்ற மாதிரி சீஃபும் சொல்லிட்டு வந்துடுறாரு. இந்த மாதிரி கேப்டன் தப்பு பண்ணாரு, எங்க டிபார்ட்மெண்ட் தான் தப்பு பண்ணிருச்சு அப்படின்றதுக்காக ஒரு 10 தடவையாவது அந்த சீஃப் செக்ரட்டரி முன்னாடி தலையை குனிஞ்சு குனிஞ்சு மன்னிப்பு கேட்டிருப்பாரு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் சீஃப்க்கு சந்தேகமா இருக்கு, எதுக்காக இந்த கேஸ்ல பிரசிடென்டோட சீஃப் செக்ரட்டரி இன்வால்வ் ஆகணும், அவருக்கும் இந்த கேஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சந்தேகப்படுறாரு. ஏன்னா இந்த கேஸ்ல முதல்ல இவங்க கேப்டனை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தப்பவும் கமிஷனரோட சேர்த்து வச்சு இந்த சீஃப் செக்ரட்டரி போலீஸ் ஸ்டேஷன்ல சீஃப் பார்த்திருப்பாரு. ரெண்டுத்துக்கும் ஒத்து போறதுனால ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரி சீஃப் யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஜெனி, ஜீவன், யூன்சுக் 3 பேரும் அந்த சோமின்ஹோ அட்மிட் பண்ணிருக்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க. ஏகப்பட்ட போலீஸ் மஃப்டியில பொதுமக்களோட கலந்த மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டே நைஸா உள்ள போறாங்க. யூன்சுக் என்ன பண்றான், அந்த சிசிடிவி கண்ட்ரோல் ரூமுக்கு போய் அங்க இருக்கிற ஒரு ஆளு கிட்ட, இங்க இருக்க ஒரு வார்டுல திருட்டு நடந்திருக்கு, நான் போலீஸ் சிசிடிவி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை விரட்டி விட்டு அவனோட கம்ப்யூட்டரை வாங்கிக்கிறான். நம்ம ஜெனியும் ஜீவனும் இந்த டாக்டர் நர்ஸ் எல்லாம் ட்ரெஸ் மாத்துவாங்களா அந்த ரூம்குள்ள போறாங்க. அங்க போன சமயமா பார்த்து இந்த ஜீவனுக்கு இந்த டெபுட்டி சீஃப் கிட்ட இருந்து கால் வருது. அந்த அம்மா இவனை பிடிச்சி மிரட்டிட்டு தான் இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் உனக்கு வேலை கொடுத்துருக்கு, இன்னைக்கு நீ ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப், கம்ஃபர்டபுளான சோறு சாப்பாடு இதெல்லாம் நீ சாப்பிடுற அப்படின்னா அது காரணம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான், நீ எங்களுக்கு தான் லாயலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் இவங்க கேப்டனுக்கு ஹெல்ப் பண்ணிட கூடாது இல்லையா, அதுக்காக தான். இப்படி இவன் அந்த டெபுட்டி சீஃப் கிட்ட போன் பேசி முடிக்கிறதுக்குள்ள ஜெனி டாக்டரோட கோட் எடுத்து மாட்டிக்கிட்டு இவனுக்கு நர்ஸோட ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறா. ட்ரெஸ் ஏதோ மாத்தி கொடுத்துட்டியா அப்படின்ற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கான். யூன்சுக் இங்க இந்த சிசிடிவி கண்ட்ரோல் ரூம்ல கம்ப்யூட்டர் வாங்கினா இல்லையா, ஹேக்கிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டான் போல இருக்கு. அதுக்கப்புறம் அவனோட லேப்டாப்போட ஒரு ஸ்டோர் ரூம்ல வந்து மறைஞ்சு உட்காந்துட்டு அந்த கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி அதுல இந்த சோமின்ஹோவை அட்டென்ட் பண்ற டாக்டர் நர்ஸோட போட்டோக்கு பதிலா ஜெனி, ஜீவனோட போட்டோவை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவனும் மாத்துறான், போட்டோவும் மாறுது. ஆனா உடனே திரும்ப
திரும்ப பழைய டாக்டர் நர்ஸோட போட்டோவே திரும்ப வந்துருது. எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறோம், அது சரியா மாறவே மாட்டேங்குது. அதுக்குள்ள இங்க ஜெனியும் ஜீவனும் அந்த சோமின்ஹோவோட ரூம் கிட்டயே வந்துடுறாங்க. அங்க இருக்கிற கார்ட்ஸ் நாங்க கம்ப்யூட்டர்ல டாக்டரோட ஐடியை செக் பண்ணிட்டு தான் விடுவோம்னு சொல்லிட்டு அவன் போய் கம்ப்யூட்டர்ல செக் பண்ண போறான். அப்ப வரைக்குமே அங்க போட்டோ மாறவே இல்ல. அவன் போட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருக்கான். கடைசி நிமிஷத்துல தான் போட்டோ மாறிடுது. அவனும் ஓபன் பண்றான். அங்க ஜெனியோட போட்டோவும் ஜீவனோட போட்டோவும் தான் டாக்டர் நர்ஸா இருக்கவும் சரின்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பிடுறான். இவங்களும் உள்ள போறாங்க. அங்க போனா அந்த சோமின்ஹோ தூங்கிக்கிட்டு இருக்கான். ஜெனி தான் போய் அவனை தட்டி எழுப்பி விடுறாளா. அவன் கண்ணை முழிச்சு ஜெனிய பார்த்ததுமே பயந்து போய் கத்த பாக்குறான். டக்குனு இவ வாயை ஒத்திக்கிறான். அப்படியே கட் பண்ணி 28 வருஷத்துக்கு முன்னாடி ஒயிட் நைட் வில்லேஜில் நடந்த ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணு ஜெனியோட நம்பர் 112 போல இருக்கு. கேப்டனோட நம்பர் 113. கேப்டன் தனியா உட்காந்துட்டு எதையோ யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கானா. அப்ப ஜெனி பின்னாடி போய் நைஸா அவனை பயமுறுத்தி விட்டுட்டு அங்க இருந்து ஓடிட்டு இருக்கா. அந்த கேப்டனும் பின்னாடியே விரட்டிட்டு வந்துட்டு இருக்கான். ரெண்டு பேரும் இப்படி சந்தோஷமா ஜாலியா ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கும்போது பின்னாடி கேப்டனை திரும்பி பார்த்துட்டே ஓடிட்டு இருந்த ஜெனி முன்னாடி போய் யார் மேலேயும் இடிச்சிடுறா. பார்த்தா அது அந்த லேடி டாக்டர் தான். அந்த டாக்டர் என்னமோ இந்த பொண்ணை பார்த்து சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஜெனியுமே அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு தான் இருக்கா. ஆனா பின்னாடி இருக்க அந்த கேப்டனோட முகத்துலதான் மரண பயம் தெரியுது. ஏன்டா இவன் இப்படி பயந்து நின்னுட்டு இருக்கான்னு பார்த்தா அந்த டாக்டர் பின்னாடி வச்சிருக்கிற கையில இந்த சர்ஜிக்கல் நைஃபை மறைச்சு வச்சிருக்காங்க. இவனுக்கு தான் அப்படி தோணுதா இல்ல நிஜமாலுமே அவங்க வச்சிருக்காங்களான்னு தெரியல. அவங்க முகம் திடீர்னு டெரரா மாறுது. அந்த கத்தையை எடுத்து ஜெனியை குத்துறதுக்காக அவங்க கையை ஓங்கும் போது அப்படியே பிரசன்ட்ல கேப்டன் தூக்கத்துல பயந்து போய் எந்திரிக்கிறாரு. மேபி இந்த சீன் எல்லாம் கேப்டனுக்கு வந்து கனவா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் தான் 3-4 மணி நேரத்துல நான் எந்திரிச்சு நடமாடிடுவேன்னு சொன்னார் இல்லையா. அதனால ரொம்ப கேஷுவலா எந்திரிச்சு நடந்து வந்துட்டு இருக்காரு. வெளியில இந்த ட்ரக் விக்கிற பையன் ரொம்ப சோகமா நின்னுட்டு இருக்கானா. என் பாட்டியை யாராவது திடீர்னு கொல்ல வந்தாங்கன்னா என்னால அவங்களை கொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. நீ ஏன் திடீர்னு அப்படி சொன்ன? எனக்கு அதை நினைக்கவே பயமா இருக்கு. என் பாட்டி எதுவும் ஆகக்கூடாது. அவங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறானா. நீ ட்ரக் விக்கிறத நிறுத்திடு, உன் பாட்டி நல்லா இருப்பாங்க. அவங்களுக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தான். உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்க எப்படி நல்லா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்றாரா. நீ உன்னை பத்தி மட்டும் கவலைப்படு, நான் என்னோட பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் அங்க இருந்து அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. இவன் அந்த தாத்தாவை கூப்பிட்டு சொல்றான். அந்த ஆளுக்கு இன்னும் குணமாகவே இல்ல, அவர் பாட்டுக்கு போறாரு, தடுத்து நிறுத்துங்களேன் அப்படின்னு சொல்றானா. அவன் போனா போயிட்டு போறான். விடுறா, அவனால நடக்கவே முடியாது, தவழ்ந்து மட்டும்தான் வர முடியும்ன்ற நிலைமையில மட்டும்தான் அவன் இங்க வருவான். இப்படி நல்லா நடக்க முடியும்னா அவன் இங்க தடுத்து நிறுத்த முடியாது, போயிட்டே தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா சொல்றாரா. உங்களுக்கு அவன் மேல அக்கறையே இல்ல அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப தாத்தா ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு. கேப்டன் சின்ன வயசுல இருக்கும்போது தாத்தாவோட புக் ஷாப் முன்னாடி தானே வந்து மயங்கி விழுந்திருப்பான். இவர் கூட உள்ள கூட்டிட்டு போயிருப்பார் இல்லையா. அவன் முன்னாடி நூடுல்ஸ் செஞ்சு கொண்டு வந்து வச்சுட்டு அவனை சாப்பிடுறான்னு சொன்னா அவன் ஒரு மாதிரி முறைச்சு தாத்தாவையும் நூடுல்ஸையும் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். சாப்பிடாமே கிடந்து சாக போறியா? சாகிறதுனா வெளியவே சாக வேண்டியதானே, எதுக்குடா இங்க வந்த அப்படின்ற மாதிரி சொன்னா அவன் கொஞ்சம் கூட கன்சூம்டாமே பாத்துட்டு இருக்கானா. உனக்குலாம் உன் அப்பா அம்மா சொல்லி கொடுக்கவே இல்லையா? பெரியவங்களை பார்க்கும்போது பார்வை இப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சம் பார்வையில மரியாதை இருக்கணும்னு சொல்லி கொடுத்ததே இல்லையா அப்படின்னு சொன்னதும் இவ்வளவு நேரம் தாத்தா கொடுத்த லெக்சர் எல்லாம் தாண்டி இப்ப அந்த பையன் ஒரு லெக்சர் கொடுக்குறான் பாருங்க. அப்பா அம்மா இல்லாத பையனுக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க? மேனர்ஸோட நடந்துக்கணும்ன்றதெல்லாம் அப்பா அம்மா தான் சொல்லி கொடுக்க முடியும். அப்பா அம்மாவே இல்லாம இருக்குந்தா எப்படி இதெல்லாம் கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு லென்த்தியா ஒரு லெக்சர் கொடுக்குறான். அவன் பேசுறத பார்க்கும்போது தாத்தாவுக்கு ஒரு 8 வயசு பையன் பேசுற மாதிரியே இல்ல, யாரோ ஒரு வயசான ஆளு பேசுற மாதிரி அவருக்கு தோணுது. அப்படியே ஷாக் ஆகி போய் உறைஞ்சு நின்னுட்டு இருக்காரு. சரிடா, இப்போ மேனர்ஸ் இல்லன்றதுக்காக சாப்பிடாம இருக்க போறியா? சாப்பிடுறா அப்படின்னு சொன்னா அவன் அந்த நூடுல்ஸையும் பக்கத்துல இருக்க சாப்ஸ்டிக்கையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இதை எனக்கு எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியாது, நான் இப்பதான் முதல் தடவை இதை பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். இது கேட்ட ஒரு ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா நூடுல்ஸ்ங்கிறது அவங்க ஊர்ல கேஷுவலா நம்ம ஊர்ல சோறாக்குற மாதிரி செய்யற விஷயம் இல்லையா, அதையே தெரியாதுன்னு சொல்றானேன்னு சொல்லிட்டு இவர் தான் சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 10 நாளா பட்னி கிடந்தவங்க மாதிரி அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை இப்ப பிரசன்ட்ல தாத்தா அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த காங் என்ன பண்றா, இந்த ஒயிட் நைட் வில்லேஜ்ல என்னதான் நடந்ததுங்கிறத எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 7 பேர் அங்க இருந்து உயிரோட தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அதுல 6வதா ஒரு பொண்ணு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கழுத்து அறுத்துட்டு செத்துருப்பார்ல. கேப்டன் கூட அவளை காப்பாத்த போயிருப்பாரு, ஆனா காப்பாத்த முடியாம போயிருக்கும் இல்லையா. அந்த பொண்ணு அட்மிட் ஆயிருந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு காங் போறாங்க. அங்க ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமான்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க பேஷண்டோட ஹிஸ்டரி எதுவும் வாரண்ட் இல்லாம கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போதே அங்க இருக்கிற செக்யூரிட்டி கூப்பிட்டு அவகிட்ட பேசுறாங்க. நம்ம கேப்டன் தான் அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை பார்க்க போனப்ப அவரோட கார்டு குடிச்சிட்டு போயிருப்பாரு இல்லையா, அந்த கார்டை எடுத்து காமிச்சு அன்னைக்கு நடந்த சம்பவம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு பர்சனலா கேர் கிவரா ஒருத்தர் இருந்தாரு, அவரு என்னை விட அவருக்கு நிறைய விஷயம் தெரியும், அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரோ ஒரு நபரை கூப்பிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இங்க ஜெனி என்ன பண்றா, அந்த சோமின்ஹோவோட கை வாய் எல்லாம் டேப் போட்டு ஒட்டி விட்டுட்டு அந்த ஆளுக்கு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறா. இது ஒண்ணும் இல்ல, ஃபீவருக்கு போடுற மருந்து தான், என்ன கொஞ்சம் ஹை டோசேஜ்ல போட்டிருக்கேன். ஃபீவர் மருந்து ஹை டோசேஜ்ல போட்டா 10 நிமிஷத்துல உன் இதயம் வேலை செய்யறது நிறுத்திடும். அதை சரி பண்ணணும் அப்படின்னா ஆன்டிடோட் போடணும் 5 நிமிஷத்துக்குள்ள. சோ உனக்கு 5 நிமிஷம் தான் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன்ல டைமர் ஆன் பண்ணி வச்சுட்டு கேப்டன் உங்ககிட்ட என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்ககிட்ட வந்தாரு அதை முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாளா. அதை நான் உங்ககிட்ட சொன்னா ஃபவுண்டேஷன் எனக்கு கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்றானா. சரி, இப்ப நீ 5 நிமிஷத்துல சாக போறியா இல்ல அப்புறமா சாக போறியாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, நானும் அந்த ஒயிட் நைட் வில்லேஜ்ல இருந்து தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் அந்த சோமின்ஹோ ஷாக் ஆகுறானோ இல்லையோ, ஜீவன் இதை கேட்டு ஷாக் ஆயிடுறான். 5 நிமிஷத்துக்குள்ள உயிர் போயிடுமே, அதனால வேற வழி இல்லாம சோமின்ஹோவும் சொல்றான். 3 பசங்க இருந்தாங்க, அந்த 3 பசங்க தான் அந்த 28 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒயிட் நைட் வில்லேஜ் அழிஞ்சதுக்கு காரணம். அவங்க 3 பேரும் ரொம்ப க்ளோஸ், எப்பவுமே ஒன்னாவே தான் சுத்தி
யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப 28 வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருந்த எல்லாரும் எப்படி செத்து போனாங்களோ அதே மாதிரி இப்போ இந்த சீரியல் மர்டர்ஸ் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு அந்த 3 பசங்களும் சாகலன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த 3 பேத்தோட பேருமே அங்க இருந்து உயிரோட தப்பிச்ச அந்த 7 பசங்களோட நேம் லிஸ்ட்ல இல்ல. அதனால அவங்க 3 பேரும் அப்பயே செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த சீரியல் மர்டர்ஸ் எல்லாம் நடக்கும்போது தான் ஒருவேளை அவங்க உயிரோட இருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அதனாலதான் அந்த மாதிரி ஒரு சேஃப் ஹவுஸ்ல நிறைய பாடி கார்ட்ஸோட நான் அந்த மாதிரி ஒரு வீட்டுல தங்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கானா. அந்த 3 பேத்துல ஒரு ஆள் தான் கேப்டனா அப்படின்னு சொல்லி கேட்டா அவன் ஆமா அப்படின்னு சொல்றான். சோ இப்பவும் அந்த ஒயிட் நைட் வில்லேஜ்ல நடந்த அதே எக்ஸ்பெரிமெண்ட் எங்கேயோ ரகசியமா நடந்துட்டு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேப்டன் வந்து உன்னை கொலை பண்ண பார்த்தாரா அப்படின்னு கேட்டா அதுக்கும் அவன் ஆமான்னு சொல்றான். எனக்கு சீக்கிரமா ஆன்டிடோட் கொடுமா, எனக்கு என்னமோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி மயங்கிக்கிட்டே இருக்கான். இவ கம்முன்னு டைமையே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அப்படியே அவன் மயங்கியும் விழுந்துடுறான். ஜீவன் தான் பார்த்து பதறி போயிடுறான். பயப்படாதடா, ஃபீவர் மருந்து போட்டாலும் யாரும் சாக மாட்டாங்க, நான் அவனுக்கு போட்டது வெறும் மயக்க மருந்து மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே விட்டுட்டு அங்க இருந்து 2 பேரும் கிளம்பி வந்துடுறாங்க. காங்கு கிட்ட அந்த செக்யூரிட்டி அந்த 6வது பொண்ணுக்கு பர்சனலா கேர் கிவிங் கொடுத்த ஆளை கூப்பிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அந்த ஆளும் அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிருப்பா. எப்ப பார்த்தாலும் தன்னை யாரோ விரட்டுற மாதிரியும் தன்னை கிட்னாப் பண்ண பாக்குறாங்க, தன்னை கொலை பண்ண பாக்குறாங்கன்னு சொல்லி பயந்துகிட்டே இருப்பா. எங்கேயாவது எப்ப பார்த்தாலும் ஓடி போய் ஒளிஞ்சுக்குவா. நாங்க தேடி கண்டுபிடிக்கிறதா எங்களுக்கு வேலையாவே இருந்துச்சு. அவளை பாக்குறதுக்கு நார்மல் ஹியூமன் மாதிரியே இருக்க மாட்டா. அவ பாட்டுக்கு ஸ்பைடர் மேன் மாதிரி செவுத்துல எல்லாம் ஏறினா ரோட்ல கைவிடப்பட்ட பூனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள பார்த்ததும் ரொம்ப டெரிஃபிக்கா கடிக்க வர மாதிரி ஆக்ட் பண்ணும். அந்த மாதிரிதான் அந்த பொண்ணுமே நடந்துக்குவா. கொஞ்சம் ஆபத்தானவ மாதிரியும் தெரிஞ்சா அதே சமயம் ரொம்ப பயந்து போய் பாவமானவ மாதிரியும் இருந்தா. அவளுடைய சாவு ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. அதை நாங்க ரிப்போர்ட் பண்ணோம். ஆனா எந்த போலீஸுமே வரவே இல்ல. சாதாரணமா சூசைட் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை தான் அவங்களும் சொல்றாங்க. அதே சமயம் கேப்டனை காமிக்கிறாங்க. அவரோட சீக்ரெட் ரூம்ல உட்காந்துட்டு இந்த கேஸ பத்தி தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கண்ணாடி ஒண்ணு திருடிட்டு வந்தாரு இல்லையா, அந்த கண்ணாடியை போட்டுட்டு இந்த சீஃப் செக்ரட்டரியோட டீடைல தான் செக் பண்ணிட்டு இருக்கா. காங்கி இதெல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு கேப்டனுக்கு கால் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி போன் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கும் போதே ரிப்போர்ட்டர் லீ கிட்ட இருந்து கால் வருது. ரிப்போர்ட்டர் லீயோட பேரை அட்டென்ஷன் சீக்கர் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கா. நேரா அவனோட ஆபீஸ்க்கு தான் போறலாம். அவன் அந்த 5வது கொலை சோமின் ஹோவோட அசிஸ்டன்ட் நெருப்பு வச்சு இறந்து போனா இல்லையா, அந்த வீடியோவை போட்டு காமிக்கிறான். சரி இதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கேக்குறாளா. கேப்டனோட டார்கெட் சோமின் ஹோன்னு நினைச்சேன், ஆனா இதை பார்த்தா அப்படி தெரியல. இந்த சீரியல் மர்டரோட 5வது டார்கெட் சோமின் ஹோவோட அசிஸ்டன்ட். அதனாலதான் இந்த வீடியோவை எனக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த வீடியோவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6வது வீடியோவையும் எடுத்து காமிக்கிறான். இந்த கொலை நடந்தப்போ கேப்டன் ஜெயில இருந்தான். நார்மலா ஒரு கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி புதிர் வரும், அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வரும். ஆனா இந்த தடவை புதிர் வரவே இல்ல, வெறும் வீடியோ மட்டும் தான் வந்திருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது, புதிர் அனுப்புறது ஒரு ஆளு, வீடியோ அனுப்புறது ஒரு ஆளு, ரெண்டும் வேற வேற ஆளு. அதனாலதான் எனக்கு வீடியோ மட்டும் வந்திருக்கு. இது ரெண்டத்தையும் அனுப்புறது ஒரே ஆளா இருந்தா ரெண்டுமே வந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா ரெண்டுமே வராம இருந்திருக்கணும். ஒண்ணு மட்டும் வந்திருக்கு அப்படின்னா ஒரு ஆளால அனுப்ப முடியலன்னு அர்த்தம். சோ அந்த புதிர் அனுப்புறது கேப்டனா இருக்கணும். அப்ப இந்த வீடியோ அனுப்புறது யாருன்னு தெரியல, இத வேற யாரோ தான் அனுப்புறாங்க அப்படின்ற மாதிரி இந்த லீ காங் கிட்ட சொல்றான். அப்ப காங் வந்து நான் உனக்கு ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்றேன், தயவு செஞ்சு இதை ரகசியமாவே வச்சுக்கோ, அவசரப்பட்டு போய் ஆர்டிகல் எல்லாம் எழுதி வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனை விசாரிச்சப்ப இன்ட்ராகேஷன் ரூம்ல அவர் சொன்ன விஷயத்த சொல்றான். இந்த மாதிரி ஒயிட் நைட் வில்லேஜ்ங்கிறது ஒரு குழந்தைங்களுக்கான சேரிட்டி ஃபவுண்டேஷன் எல்லாம் கிடையாது. அவங்க அங்க ரகசியமா ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க 10 வயசுக்கு கீழே இருந்த குழந்தைங்களை வச்சு அப்படின்ற மாதிரி இவ சொல்றாளா. ஒயிட் நைட் வில்லேஜ்ல ஏதோ ஒன்னு தப்பா நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். உனக்கு தெரியுமா அங்க என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கன்னு ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அது எனக்கு எக்ஸாக்டா தெரியல, கண்டிப்பா ஏதாவது ஒரு புது மருந்து தான் ட்ரை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சமயத்துல இந்த சோமின்கோ நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் தயாரிச்சு அது மூலியமா தான் பெரிய ஆளா வளர்ந்தான். மேபி அந்த மாதிரி ஏதாவது ரிசர்ச் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றானா. இல்ல அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் தான் இந்த குழந்தைங்க மேல ரிசர்ச் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அதை யாராவது கிளைம் பண்ணிருப்பாங்க. அப்படி யாருமே பண்ணல அப்படிங்கிறப்ப அவங்க அதை விட பெரிய விஷயம் எதையோ ஒண்ணுதான் அவங்க ரிசர்ச் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ரிசர்ச் இன்னமும் கூட நடந்துட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கும் போதே காங்கோட அப்பா அவரோட ரிசர்ச் லேப்ல யாரோ ஒரு ஆளை வச்சு அங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. ஆனா இவர் எப்பெல்லாம் இந்த ஒயிட் நைட் லேபுக்குள்ள இருக்காரோ அப்பெல்லாம் ஒரு மாதிரி ஜாலியா நம்ம கேஷுவலா இருக்கும் போது விசில் அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி விசில் அடிச்சுட்டே இருக்காரு. இது ஏதாவது சிக்னலா இல்ல அவரோட ஹேபிட்டே இப்படிதானான்றது தெரியல. ஆனா எப்பெல்லாம் இந்த லேப்ல இருக்காரோ அப்பெல்லாம் இவர் விசில் அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. இங்க சீஃப் செக்ரட்டரி தான் காமிக்கிறாங்க. அவரோட வீட்டுல இருக்காரு. யாரோ ஒருத்தன் பெட்ல தூங்கிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு போய் போர்வையெல்லாம் போத்தி விட்டுட்டு இவர் வெளியே வராரு. பாக்குறதுக்கு பையன் மாதிரி தான் தெரியுது. இவன் வெளியில வந்த உடனே அந்த பையன் எந்திரிச்சு உட்காந்துக்கிறான். பக்கத்துல இருக்க டிராயர்ல ஒரு மாத்திரை டப்பா எடுத்து பாக்குறான். அதுல மாத்திரை எதுவும் இல்லன்னு தெரிஞ்சதும் ஒரு மாதிரி கடுப்பாயிடுறான். இந்த சீஃப் செக்ரட்டரி அந்த வீட்லயே அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ஆபீஸ் வச்சிருக்கான். அந்த ஆபீஸ் ரூம்குள்ள தான் போறான். அவங்கிட்டயும் அதே மாதிரி ஒரு மாத்திரை டப்பா இருக்கு. அதுல இருந்து ஒரு மாத்திரை எடுத்து போட்டுக்கிறான். மாத்திரையை போட்டதும் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றான். யார்கிட்டடா இவன் சொல்றான்னு பார்த்தா நம்ம கேப்டன் அங்கதான் நின்னுட்டு இருக்காரு. சோமின்ஹோ கிட்ட கேட்டப்ப நீ தான் ஒயிட் நைட் ஃபவுண்டேஷனுக்கு முக்கியமான நபர்னு சொன்னா, நீ என்னடானா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ற அப்படின்னு சொல்றானா. நிஜமாலுமே எனக்கு எதுவும் தெரியாது. நான் என்ன இந்த ஃபவுண்டேஷனோட சம்பந்தப்படுத்திக்கிட்டதுக்கு காரணமே என்னோட மனைவி தான். ஏன்னா என்னோட மாமனார் இந்த ஒயிட் நைட் ஃபவுண்டேஷன்ல ஒரு ஃபண்டிங் ஆபீசரா இருந்தாரு. அதனாலதான் நான் இதோட சம்பந்தப்பட வேண்டியதா போயிடுச்சு. மத்தபடி எனக்கும் இதுக்கும் பெருசா எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. நீ உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு, நான் சொல்றேன். ஆனா தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு மட்டும் வெளியே போயிடு அப்படின்ற மாதிரி சொல்றானா. என்னமோ எல்லாம் ஈஸியா நடக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி கேப்டன் கேக்குறாரு. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து இந்த சீஃப் செக்ரட்டரி ஒரு மாதிரி டெரரா தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப என்னமோ
ரொம்ப ஈஸியா உள்ள வந்ததுமே ஐயா சாமின்னு கால்ல விழுற மாதிரி இருக்குல்ல, அந்த டவுட் தான் கேப்டனுக்கும் இருக்கு. இங்க பாரு, நான் ஒரு சாதாரண மனுஷன் தான். இந்த ஒயிட் நைட் ஃபவுண்டேஷன்ல என்னதான் நான் ஃபேமிலி காரணமா சம்பந்தப்படுத்திக்கிட்டாலும் எனக்கு அதுல லாபம் வரதான் செய்யுது. இந்த ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் சொல்லி சொல்லுவாங்களா, கேள்விப்பட்டது இல்லையா? அந்த மாதிரிதான் நீ இங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க எனக்கு இதனால லாபம் வரதான் செய்யும். அதனாலதான் அந்த மாதிரி நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம என்னோட பர்சனல் சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா, அதையும் நான் பாக்கணும்ல, அதனாலதான் சொல்றேன். உனக்கு என்ன வேணுமோ கேள்வி நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி, அப்ப உன்னோட லாயல்ட்டி செக் பண்ணி தான் பாத்துருமே, எங்க சொல்லு பாப்போம், தலைவர் எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்டதும் எனக்கு நிஜமாவே அது தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த தலைவருக்கு 106 வயசு ஆகுது. இன்னமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். ஃபவுண்டேஷன் சம்பந்தப்பட்ட எல்லா முடிவுகளையுமே அவர் தான் எடுக்கிறாருன்ற வரைக்கும் எனக்கு தெரியும். மத்தபடி வேற எதுவுமே தெரியாது. அவர் எங்க இருக்காரு அப்படின்றதும் அவர் கூட டைரக்டா டீல் பண்றதும் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான். அவர் உனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு நபர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ நீங்க எல்லாருமா சேர்ந்து நான் விட்டுட்டு வந்த அந்த மெத்தடை யூஸ் பண்ணி ட்ரக் தயாரிச்சிருக்கீங்க. சரி, அந்த லேப் எங்க இருக்குன்னு சொல்லு அப்படின்னு கேட்டா அது எனக்கு தெரியாது. நான் அந்த லேபுக்கு போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லாததுனால நான் அது தெரிஞ்சுக்கவும் இல்ல, அங்க போனதும் இல்ல. அது கூட அந்த ஆளுக்கே தெரியும். நீ ஏன் அவர்கிட்டயே கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றான். யாரும் சொல்றான்னு தெரியல. அப்படியே கட் பண்ணா காங்கோட அப்பாவை தான் காமிக்கிறாங்க. ஒயிட் நைட் லேப்ல இருந்து அவர் வெளியே வராரு. அவர் டிராப் பண்ணிட்டு போன அதே கார் வந்து இப்ப அவர் பிக்கப் பண்ணிட்டு போகுது. இன்னொரு பக்கம் காங்கு வீட்டுக்கு வரா. வாசல்லே அவங்க அம்மா மடக்கி பிடிச்சி கையில ஒரு பேக் கொடுத்து, நீ வீட்டுல வெட்டியா தானே இருக்க, இதை கொண்டு போய் உங்க அப்பாட்ட கொடுத்துட்டு வா. அவர் இப்பெல்லாம் வீட்டுக்கே வராம வேலை பார்த்துட்டு இருக்காரு, மாத்துக்கே ட்ரெஸ் கூட இல்ல, அதனால இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் வச்சு ஒரு பேக் கொடுத்து அனுப்புறாங்க. இவளும் எடுத்துட்டு அவங்க அப்பாவோட ரிசர்ச் லேபுக்கு போய்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா வெளி உலகத்துக்கு காமிக்கிற மாதிரி வேலை பார்க்குற ரிசர்ச் லேப் வேற, சீக்கிரட்டா வேலை பார்க்குற ஒயிட் நைட் லேப் வேற இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் ஜெனிய காமிக்கிறாங்க. அவ யூன்சு குட்டியும் ஜீவன் கிட்டையும் சொல்லிட்டு இருக்கா. ஒயிட் நைட் வில்லேஜ்ல இருந்து 3 குழந்தைங்க தப்பிச்சிருக்காங்க. அந்த 3 பேத்தோட பேருமே உயிரோட தப்பிச்ச அந்த 7 பசங்களோட நேம் லிஸ்ட்ல இருந்து விடுபட்டு இருக்கு. அந்த 3 பேத்துல ஒரு ஆளு கேப்டன், இன்னொரு ஆள் நானு, அந்த 3வது ஆள் யாருங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாளா. அதை எதுக்காக நாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேக்குறானுங்களா. ஏன்னா இந்த 3 பேரும் சேர்ந்துதான் அந்த ஒயிட் நைட் வில்லேஜ் 28 வருஷத்துக்கு முன்னாடி அழிச்சிருக்காங்க. அவங்க எந்த மெத்தட யூஸ் பண்ணி அழிச்சாங்களோ அதே மெத்தட யூஸ் பண்ணி தான் இப்ப அந்த சீரியல் மர்டர் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த கேஸோட கல்பிரட் நானோ கேப்டனோ இல்ல அப்படின்னா அந்த 3வது சைல்டு தான் கல்பிரட்டா இருக்கணும். சோ அந்த 3வது சைல்டு யாருங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க ஜெனி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த சூப்பர் மார்க்கெட் பையனை தான் காமிக்கிறாங்க. அவனோட பேரு ஜே இல்லையா. அவனோட ரூம்ல உட்காந்துட்டு சோசியல் மீடியாவில ஜெனியை தான் தேடிட்டு இருக்கான். அப்போ சிஇஓ உள்ள வந்தவன் இதை பாத்துடுறான். அந்த மிஸ்டர் எக்ஸ் தான் சொல்லிட்டு போனான் இல்லையா, இந்த ஜே அவனோட ஃப்ரெண்டை மறக்கணும் அப்படின்னா அவனை போட்டு அடிக்கணும், அடிச்சா அவன் மறந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்ததையும் இவன் டென்ஷன் ஆயிட்டு இடுப்புல இருக்க பெல்ட் எல்லாம் கழட்டிட்டு அவனை அடிக்க போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்கான். உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா, வெளியாளுங்களோட பழகக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. இதே மாதிரிதான் அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர் பொண்ணுகிட்டையும் நீ பழகுன, அதனாலதான் அவ செத்து போயிட்டா, நீ தான் அவ சாவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவனை பெல்ட்டை வச்சு அடின்னு அடிச்சுட்டு இருக்கான். ரொம்ப நேரம் அடி வாங்கினவன் டக்குன்னு அந்த சிஇஓவோட கையை இறுக்கி பிடிச்சிடுறான். பிடிச்சதோட மட்டும் இல்லாம ஒரு பார்வை பாப்பான் பாருங்க. இந்த கேப்டன் கோவம் வந்தா ஒரு முறை பாரு, அப்ப லைட் எல்லாம் பிளிக்கர் ஆகும்ல, அதே மாதிரி ஒரு பார்வை பாக்குறான். ஆனா இங்க லைட் எல்லாம் பிளிக்கர் ஆகல. ஆனா இவன் பாக்குற பார்வை பார்த்து அந்த சிஇஓவே நடுங்கிடுறான். அதே சமயம் இந்த சீஃப் செக்ரட்டரி அவனோட பாடி கார்டை கூப்பிட்டு, இந்த கேப்டன் டூச்சங் இப்ப அந்த சீக்ரெட் லேபுக்கு தான் போக போறான், அவனை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த ஆளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துல கேப்டனை சிக்க வைக்கிறதுக்காக இவன் ஏதோ நடிப்பு நடிச்சிருக்கான் போல இருக்கு. இங்க காங்கு அவங்க அப்பா வேலை பாக்குற அந்த ரிசர்ச் லேபுக்குள்ள என்ட்ரன்ஸ்ல செக்யூரிட்டி எல்லாம் முடிச்சுட்டு உள்ள வந்துடுறா. அதே சமயம் காங்கோட அப்பாவை காமிக்கிறாங்க. அவர் தன்னோட ஆபீஸ் ரூம்குள்ள போறாரு. எதையோ பார்த்து ஷாக் ஆகுறாரு. என்னத்தடா பார்த்து ஷாக் ஆனாருன்னு பார்த்தா அங்க இவரோட சேர்ல நம்ம கேப்டன் தான் உட்கார்ந்திருக்காரு. சோ அந்த சீஃப் செக்ரட்டரி சொன்ன அந்த நபர் நம்ம காங்கோட அப்பா தான் போல இருக்கு. இவருக்கு தான் அந்த தலைவர் கூடயும் டைரக்டா கான்டாக்ட் இருக்கு போல. இங்க காங்கு வேற அவங்க அப்பாவோட ஆபீஸ் ரூமுக்கு தான் வந்துட்டு இருக்கா. இங்க கேப்டன் காங்கோட அப்பா கிட்ட சொல்றாரு, உனக்கு உன் பொண்ணு மேல அன்பு அக்கறை இதெல்லாம் இருக்கு அப்படின்னா லேட் பண்ணாம டக்குன்னு பாயிண்ட்க்கு வந்துடுறியா, அந்த சீக்ரெட் லேப் எங்க இருக்கு, உங்க ரிசர்ச்க்கான ஃபண்டிங் எங்க இருந்து வருது அப்படின்ற விஷயத்த சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு கையில பேனா எடுக்கிறாரு. நீ என்ன கொன்னினா என் பொண்ணு உன்னை மன்னிப்பான்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி காங்கோட அப்பா சொல்றாரா. எனக்கு யாரோட மன்னிப்பும் தேவையில்ல, ஆனா நீ செத்தினா வருத்தப்படுற ஒரே ஆளு உன் பொண்ணு தான், அதனாலதான் நான் அவளை என் பக்கத்திலேயே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கோட அப்பா கழுத்திலே கொண்டு போய் அந்த பேனா வச்சுக்கிட்டு ஒழுங்கா சொல்லிரு, அந்த சீக்ரெட் லேப் எங்க இருக்கு, அந்த ஃபண்டிங் எங்க இருந்து வருதுன்னு சொல்லு அப்படின்னு மிரட்டிக்கிட்டே இருக்கும் போதே வெளியே டோரை யாரோ தட்டிக்கிட்டே இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.